இந்த நாளினுடைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில தப்புகளை செய்கிறோம், நம்மளுடைய மேன்மையை இழந்து போயிடுறோம் இல்லையா? மேன்மை இழந்து போனவர்கள் வேதத்தில் யார் யாரெல்லாம் இந்த நாளில் பார்க்கலாம். மேன்மைக்கும் மேட்டிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆப்போசிட் அது இல்லையா? மேன்மைன்றது கர்த்தர் நம்மளாக தேடிக்கிறது இல்லை, ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் பொழுது அது மேன்மையான காரியம் இல்லையா? மேட்டிமைன்றது ஒரு பெருமையினால் அகந்தையினால் வருது. அப்போ வந்து மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு நீதிமொழிகள் 15 நம்ம படிக்கிறோம். நீதிமொழிகள் சொல்லுகிற நீதிமொழிகள் நம்மளை போதிக்கிறது. அதாவது நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா கர்த்தர் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம்னா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை ஜாதிகளின் மத்தியில் மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மாதிரி மேன்மை அப்படின்னா அது ஆண்டவரால் வருகிறது தான் மேன்மையானது. நாமளாக தேடிக்கிறது மேன்மை கிடையாது, அது நம்மளுக்கு பாதகமாக தான் முடியும். அப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்கலாம், வேதத்தில் எத்தனை பேர் மேன்மை இழந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்ம இந்த நாட்களில் இருந்தோம்னா நம்மளை நாமளே கொஞ்சம் திருத்திக்கணும்னா நல்லது இல்லையா? அப்போ நம்ம முதலாவது பார்த்தது யாருன்னா ஆதாம். சொல்லவே வேணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவன் தன்னுடைய மேன்மை இழந்து போனான். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இல்லையா? ஆனால் ஆதாம் வந்து ஆமாம் ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா ஒரு வேளை ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாம். இவன் என்ன சொன்னான், நீங்கள் கொடுத்த மனைவி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கணும், மறைச்சிட்டான் அவன் பாவத்தை இல்லையா? அப்போ ஆண்டவர் கோபாக்கினி மிந்தம் சாபம் நம்மளுக்கு வந்தது. அவனுடைய மேன்மையை அவன் இழந்து போனான் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் இருந்த மேன்மையை இழந்து போனான். அதனால் நம்ம வந்து பாவங்கள் நம்மளுக்கு இருந்ததுன்னா அதை மறைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டோம்னா கர்த்தர் நம்மளை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் இல்லையா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஜாஷுவா வந்து எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அங்கேருந்து எதையும் சாபத்தீடான எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கட்டளையை மீறி ஆகான் என்ன பண்ணுறான், திருடிட்டு வந்துடுறான் இல்லையா? அது வந்து ஒரு பேராசைன்னு சொல்லாமல் பொருள் ஆசை அந்த மாதிரிலாம் சொல்லலாம், கீழ்ப்படியாத ஆண்டவருக்கு. அது மாதிரி எடுத்துகிட்டு வரும் பொழுது இஸ்ரவேலரே அவனால் வந்து தோற்று போகிறாங்க ஆயி பட்டணத்தில் இல்லையா? அப்போது வந்து அந்த மேன்மையை அவங்க இழக்கிறாங்க, அவனை கல்லெறிஞ்சு கொண்டுடுறாங்க ஆகானை. அவன் அந்த மேன்மையே இழந்து போகிறாங்க. அதனால் நம்ம இந்த நாட்களில் இந்த உலக பொருள் மீது நாட்டம் கொள்ளாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இது வேணுமோ இது வேணாவோ, நம்ம வீட்டுக்கு எது வேணும் வேண்டாம் அதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அதனால் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம கர்த்தரிடத்தில் ஒன்று ஒப்பு கொடுத்து தான் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? ஆகானை போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். மூணாவது